ஹாய் மோக்ஷா. இன்றைக்கி நம்ம திவ்யதேசம் சீரீஸில் ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 18th திவ்யதேசம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பேர் திருக்கண்ணமங்கை. ஐ ரிப்பீட், திருக்கண்ணமங்கை. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில், கும்பகோணத்துலேருந்து அப்ராக்சிமேட்லி 35 to 40 கிலோமீட்டர்ஸ், திருவாரூர்லேருந்து ஜஸ்ட் 5 to 7 கிலோமீட்டர்ஸ், அவ்வளோதான். கும்பகோணத்துலேருந்து போனோன்னா இட் டேக்ஸ் அபவுட் 40 மினிட்ஸ். திருவாரூர்லேருந்து வந்தால் இட் இஸ் ஜஸ்ட் 10 மினிட்ஸ். திருக்கண்ணமங்கை. சரி, ஊர் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம். இந்த கோவிலில் இருக்கிற உம்மச்சி பேர், பெருமாள் பேர் நிறையா பேர் இவருக்கு இருக்குது. பட் அதில் யுனீக்காக ஃபியூ நேம்ஸ். ஃபஸ்ட்டு நேம் வந்து பக்த வத்சல பெருமாள் அப்படின்னு ஒரு பேர் மூலவருக்கு. அடுத்தது இன்னொரு பேர் வந்து பெரும்புறக்கடல். இன்னொரு பேர் வந்து பெரும்புறக்கடல் அப்படின்னு பேர். முன்னாடி உற்சவர் இருக்கார் இல்லையா, அவரோட பேர் வந்து பக்தராவி. பக்தரோட ஆவி, பக்தராவி. சரி, இந்த பேரோட யுனிக்னஸ் என்னென்னு பார்த்தா, பக்தவத்சலன். பக்தர்கள் யாரெல்லாம் போய் அவரை போய் சேவிக்கிறாளோ அவளெல்லாம் பார்த்துப்பாராம். ஒன்று. பெரும்புறக்கடல், பார்க்கடலில் தாச்சுன்னு இருக்கிறச்சே லக்ஷ்மி மாச்சி கூப்பிட்ட உடனேயே ஓடி வந்து லக்ஷ்மி மாச்சி கேட்டதெல்லாம் பண்ணதுனால அவர் பேர் பெரும்புறக்கடல். அடுத்தது மூணாவது பக்தராவி. இப்போ நம்ம மூச்சு விட்டுருக்கோம் இல்லையா, இஃப் யூ வாண்ட் டு லிவ் வி பிரீத் இல்லையா, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பிரீத்தாக அந்த சுவாமி இருக்காராம், பக்தர்களோட ஆவியாக இருக்காராம். அதனால பக்தராவி. எவ்வளோ அழகான பேர்லாம் இருக்கு இல்லையா அந்த பெருமாளுக்கு. சரி, அடுத்து தாயார். தாயார் சன்னதியில் மூலவர் உற்சவர் முன்னாடி இருப்பா. பின்னாடி இருக்கிற மூலவர் தாயார் பேர் கண்ணமங்கை நாயகி ஆர் கண்ணமங்கை நாச்சியார் அப்படின்னு பேர். முன்னாடி இருக்கிற உற்சவர் தாயார் பேர் அபிஷேகவல்லி. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. கண்ணமங்கை, திருக்கண்ணமங்கைங்கிறதுனால தாயார் பேர் கண்ணமங்கை நாயகின்னு பேர். உற்சவர் தாயாருக்கு அபிஷேகவல்லி அப்படின்னு ஏன் பண்ணியிருக்குன்னா, அபிஷேகம் பண்ணிகிட்டே இருப்பாளா அப்படின்னு கேட்டோன்னா எஸ். ஏன் அந்த பேர் வச்சுருக்குன்னு பின்னாடி கட்டாயம் நம்ம ஸ்தல புராணம் பார்க்குறச்சே சொல்லலாம். ஃபைன். இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் மகிழ மரம். ஸ்தல விருட்சம் மகிழ மரம். அந்த விமானம் பேர் உத்பல விமானம். அதே மாதிரி இந்த கோவிலோட புஷ்கரணி பேர் தரிசன புஷ்கரணி. நிறைய கோவிலில் புஷ்கரணியில் போய் காலை நினச்சி தலையில் போச்சுண்டு குளிச்சு இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணினாதான் புண்ணியம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இந்த புஷ்கரணியை ஜஸ்ட் பார்த்தேனா போகிறோம். என்னது? ஜஸ்ட் பார்த்தேனா போகிறோம். தரிசன புஷ்கரணின்னு. இந்த புஷ்கரணியில் சந்திரனுக்கு ஒரு தடவை பெரிய சாபம்லாம் வரைச்சு நேராக இந்த புஷ்கரணியை வந்து பார்த்தாராம். சந்திரன் பார்த்தோடனே இந்த சாபம்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புஷ்கரணி ஏன் இவ்வளோ யூனிக் அப்படின்னா, போன திவ்யதேசம் நம்ம பார்த்தோம் இல்லையா, உலகளந்த பெருமாள். எந்த கோவில் பார்த்தோம்? திருவள்ளியங்குடி பார்த்தோமா இல்லையா? உலகளந்த பெருமாள், மகாபலி சக்கரவர்த்தி, வாமனன். எஸ், அந்த உலகளந்த பெருமாள் வாமனாவதாரம் முடிச்சு பரமபதம்ல இருக்கிறச்சு பிரம்மா வந்து அவர் திருவடி திருமஞ்சனம் பண்ணாராம். திருவடி திருமஞ்சனம் அப்படிங்கிறது என்னென்னா, பெருமாள் நின்று இருக்கிறச்சே அவர் காலில், அவர் உட்காந்துட்டு இருக்கிறச்சே அவர் காலில் he cleansed the divine legs with water. அப்படி பண்ணுறச்சே ஒரே ஒரு துளி பரமபதத்திலேருந்து இங்கே கீழே வந்து பூலோகத்தில் வந்து விழுந்து அது இப்படி தரிசன புஷ்கரணியாக மாறிடுதுன்னு ஒரு ஐதீகம். இந்த கோவிலோட விமானம் பேர் உனக்கு சொன்னேன்னான்னு தெரியல, சொல்லியிருந்தேன்னா திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். உத்பல விமானம். ஸோ பெருமாள் ஊர் பேர் பார்த்தாச்சு, பெருமாள், தாயார், அதுக்கப்புறம் ஸ்தல விருட்சம் பார்த்தாச்சு, அப்புறம் இந்த ஊரோட விமானம் பேர் பார்த்தாச்சு. சரி, இந்த ஊருக்கு வேற என்னென்னலாம் பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த ஊருக்கு லக்ஷ்மி வனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் லக்ஷ்மி வனம்னா, லக்ஷ்மி இங்கே வந்து தபஸ் பண்ணலாம். அடுத்தது கிருஷ்ண மங்கள கஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அடுத்தது இந்த கோவிலுக்கு சப்தாமிருத கஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. என்ன சப்தாமிருதம் அப்படின்னா, ஒரு ஊரோட ஒரு டெம்பிள் லொக்கேட் ஆகிருக்கு இல்லையா, அந்த டெம்பிளோட விமானம், மண்டபம், வனம், அதை சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதை சுற்றி ஓடுற ரிவர், அதுக்கப்புறம் கோவில் லொக்கேஷன் திருக்கண்ணமங்கை,
ஊர், ஊரில் கோவில் லொக்கேஷன் ஊர். புஷ்கரணி, தரிசன புஷ்கரணி, இது எல்லாமே விசேஷம். 1 2 3 4 5 6 7 இந்த 7மே விசேஷங்கிறதுனால சப்தாமிருத தீர்த்தம், சப்தாமிருத க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த கோவிலுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. கிருஷ்ண மங்கள க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது ஏன் அப்படின்னா பஞ்ச கிருஷ்ணாரண்யம் 5 கோவில் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் கபிஸ்தலம். கபிஸ்தலம் ஏன் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, உனக்கு கஜேந்திரவர்தன் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால கபிஸ்தலம் ஃபர்ஸ்ட். 2வது திருக்கோவிலூர். ஏன் திருக்கோவில் சொல்றேன்னா, இப்போதான் திருக்கோவிலூர் மாதிரியே உலகளந்த பெருமாளை சேவிச்சோங்கிறதுனால திருக்கோவிலூர் 2. 3வது திருக்கண்ணங்குடி, லோகநாத பெருமாள் இருக்கார். இந்த கோவில்லாம் ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம் நம்ம. 4வது திருக்கண்ணபுரம். திருக்கண்ணபுரத்தில் யார் இருக்கான, நீலமேக பெருமாள் அலாய் சௌரிராஜ பெருமாள், பியூட்டிஃபுல் பெருமாள். 4 கோவிலாச்சா. 5வது திருக்கண்ணமங்கை. திருக்கண்ணமங்கை எங்கே இருக்கு, இங்கே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற திவ்யதேசம். கும்போணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில், திருவாரூர்லேருந்து 5 கிலோமீட்டர்ஸ், கும்போணத்துலேருந்து 35 கிலோமீட்டர்ஸ். இது திருக்கண்ணமங்கை. இந்த 5 கோவிலும் பஞ்ச கிருஷ்ண ஆரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். புரிஞ்சுட்டியா? சரி, இந்த கோவிலில் ராஜகோபுரம் தாண்டி கொடிமரத்தில் சேவிச்சுட்டு பெருமாள் சேவிக்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பக்ஷிராஜன் கருடன் சந்நிதி ரொம்ப ரொம்ப விசேஷம். இவ்வளோ பெரிய கருடன், பெருமாளே ரொம்ப பெரியவர், கருடன் பெரிய பெருமாள். கருடனுக்கு பேர் பக்ஷிராஜன் அப்படின்னு ஒரு பேர். இங்கே கருடன்னு சொல்லாமல் பக்ஷிராஜன் சந்நிதின்னு தான் பெரும்பாலும் சொல்லப்படுறது. ஒவ்வொரு உமாட்சிக்கும் ஒவ்வொரு நைவேத்தியம். கிருஷ்ணானா நவநீதம் அப்படின்னு, நம்ம நரசிம்மர்னா பானகம், நீர்மோர், இந்த மாதிரி பிள்ளையார்னா கொழக்கட்டை. இந்த சுவாமிக்கு பக்ஷிராஜனுக்கு வேண்டிண்டு அமிர்த கலசம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். அதனோட அமிர்த கலசம் அப்படின்னா, கொழக்கட்டை உனக்கு தெரியும், வெள்ளைப்பூர்னு இருக்கிற பிள்ளையார் கொழக்கட்டை, அதை அப்படியே நெய்யில் பொறிச்சு சுவாமிக்கு நைவேத்தியமாப்பாள். அந்த மாதிரி பண்ணுறது பேர் அமிர்த கலசம்னு பேர். இந்த உமாட்சிக்கு நான் அமிர்த கலசம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிண்டு நீ எந்த விஷயத்தை நினச்சிருந்தாலும் அந்த விஷயத்த அந்த பக்ஷிராஜன் பண்ணி கொடுத்துருவாராம். சரி, பக்ஷிராஜனை சேவிச்சுட்டு நேர சந்நிதிக்குள்ளே போனால் பக்தவத்சல பெருமாளை இப்படிலாம் சேவிக்கவே முடியாது. அவ்வளோ டாலாக இருப்பார். இப்படி தலையை தூக்கி பார்த்தா தான் அவரோட திருமுகத்தையே சேவிக்க முடியும். அவ்வளோ பெரிய பெருமாள் பக்தவத்சல பெருமாள். பக்கத்தில் ஸ்ரீதேவியும் டாலாக இருப்பா, பூதேவியும் டாலாக இருப்பா. நம்ம பட்டாச்சார் சுவாமி தீபாராதனை காமிக்கிறச்சே குட்டி பாய் மாதிரி, லில்லிபுட் மாதிரி இத்தனோண்டு இருப்பார் பெருமாளுக்கு முன்னாடி. அவ்வளோ பெரிய பெருமாள் நம்ம பக்தவத்சல பெருமாள். இந்த கோவில் பத்ம புராணம், பத்ம புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்திலேயே இந்த கோவிலை சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலை பத்ம புராணத்திலேயே சொல்லியிருக்கா. இந்த கோவிலோட இன்னொரு யூனிக்னஸ் என்னன்னா, தாயார் சந்நிதி போகும்பொழுது உத்தராயணம் தட்சிணாயனம் நம்ம 6ஆவதன் பார்க்கும்பொழுதே பார்த்தோம், 2 என்ட்ரன்ஸ் இருக்குன்னு. இந்த கோவிலில் உத்தராயணத்துலேயும் தட்சிணாயனத்துலேயும் தேன் கூடு, உத்தராயணத்தில் இந்த பக்கமும் தட்சிணாயனத்தில் இந்த பக்கமும் மாறி மாறி தேன் கூடு கட்டும். ஒவ்வொரு தடவையும் தாயாருக்கு ஹாரதி காமிக்கும் போது இந்த தேன் கூடுக்கும் ஹாரதி காம்பா. உத்தராயணம் முடிஞ்சோடனே 6 மாதம் கழித்து அந்த தேனடை எடுத்து தாயாருக்கு அபிஷேகம் பண்ணுவா அந்த தேனால். அதனால தாயாருக்கு அபிஷேகவல்லின்னு பேர். தட்சிணாயனம் முடிஞ்ச உடனே இந்த பக்கத்தில் இந்த இடத்த அபிஷேகம் பண்ணுவாள். தேனினா ஹனிபி உனக்கு தெரியும்ல, ஜனங்களெல்லாம் கொட்டும்ல கிட்ட போனால். ஆனால் இந்த கோவிலில் ஹார்ம் பண்ணாது. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹனிபி, ஒய் ஹனி அபிஷேகம் இஸ் பர்ஃபார்ம்டு ஃபார் அபிஷேகவல்லி தாயார், எல்லாத்தையும் இந்த ஸ்தல புராணத்தில் பார்க்க போகிறோம். ஃபைன். இது திவ்யதேசம் சீரீஸுங்கிறதுனால இந்த கோவிலை ஆழ்வார் பாடியிருக்கா இல்லையா, 14 சாங்ஸ் பாடியிருக்கா. யார், வேற யாரும் இல்லை, நம்ம கலியன் தான், நம்ம திருமங்கை ஆழ்வார் தான் இந்த கோவிலை பற்றி 14 சாங்ஸ் பாடியிருக்கா இந்த பெருமாளை பற்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு இன்னொரு யுனிக்னஸ் என்னன்னா, உனக்கு தெரியுமே நாதமுனிகள், ரங்கநாத முனிகள் கும்பகோணம் பார்க்குறச்சே பார்த்தோமே 4000 திவ்ய பிரபந்தங்களை நம்மளுக்கு தொகுத்து கொடுத்தவர் நாதமுனிகள். அவரோட ஸ்டூடெண்ட் திருக்கண்ணமங்கை ஆண்டான். திருக்கண்ணமங்கை ஆண்டான் அவர் பிறந்தது மட்டும் இல்லாமல் பிறந்து வளர்ந்து வைஷ்ணவிசத்தை பரப்பி கடைசியில் பெருமாளோடைய ஐக்கியமானது இந்த ஊர். இவரோட சன்னதி வெளிப்பிரகாரத்தில் நார்தர்ன் சைடு, நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இவரோட சன்னதி இருக்கும். அவசியம் நம்ம திருக்கண்ணமங்கை போச்சு இவரையும் சேவிக்கணும்.
பெருமாளுக்கு வந்து நித்தியப்படி திருமஞ்சனம்லாம் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னு ஆனி மாதம், தமிழில் ஆனி மாதம் கேட்டை நட்சத்திரம் அன்னைக்கு இந்த பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா நீ நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு சொம்புல ஆர் ஒரு சின்ன பாத்திரத்துலலாம் கிடையாது. மில்க் கம்ஸ் இன் டேங்கர்ஸ், லாரியாக மில்க் வரும், லாரியாக மற்ற சாமான்லாம் வரும். கார்த்தால் ஆரம்பித்தா நடந்துகிட்டே இருக்கும் ஜேஷ்டாபிஷேகம். அப்படி ஒரு அபிஷேகம் இந்த பெருமாளுக்கு பண்ணி சாயங்காலம் பெருமாளுக்கு ஜம்முன்னு அலங்காரம் பண்ணி சேவை சாதிப்பா. அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இந்த கோவிலில் ஜேஷ்டாபிஷேகம் ரொம்ப விசேஷம். ப்ளஸ் இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கோவிலோட ஸ்தல புராணம். ஃபஸ்ட்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அந்த மந்தார மலையை கடைஞ்சதெல்லாம் உனக்கு தெரியும். பார்க்கடலில் கீழே கூர்மாவதாரத்துக்கு மேலே மலையை வச்சு நான் வாசுகி பாம்பை போட்டு கடைஞ்சு அமிர்தம் வந்த ஸ்டோரி உனக்கு தெரியும் இல்லையா? அந்த சமயத்தில் பார்க்கடலை கடையும் பொழுது ஃபஸ்ட்டு வெளியில் வந்தது ஒரு கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்கிறேன். கற்பக விருட்சம்னா என்னன்னா எதை வேணாலும் கொடுக்கும். அது கீழே போய் நீ என்ன கேட்டாலும் எனக்கு வந்து பிஸ்கட் கொடு, சாக்லேட் கொடு, எனக்கு புத்திசாலித்தனம் கொடு, எதை கேட்டாலும் அது கொடுக்கும். அதனால தான் போய் அது பேர் கற்பக விருட்சம்னு பேர். இதை கமாமரேட் பண்ணுறதுக்காக நம்ம மன்னார்குடியிலையும் சரி, திருப்பதியிலையும் சரி, ஸ்ரீரங்கத்துலேயும் சரி, காஞ்சிபுரத்துலேயும் சரி, எல்லா ஊர்லேயும் பெருமாள் கற்பக விருட்ச வாகனம் அப்படின்னு உள்ள வருவார். அந்த ஃபோட்டோ இப்போ நான் உனக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு கற்பக விருட்சம் வந்தது. அடுத்தது காமதேனு தெரியும் இல்லையா உனக்கு? ஆதனூர் படிக்கும்பொழுது ஆதனூர் எந்த கேட்டாலும் காமதேனு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அடுத்து காமதேனு வந்தது. மூணாவது சாக்ஷாத் மகாலட்சுமியே வந்தா. மகாலட்சுமி வந்தோடனே இந்த ஊரில் இருக்கிற பெருமாளை பார்த்து ஆச்சரியம், அதிசயம், என்ன இவ்வளோ பெரிய பெருமாளாக இருக்கே, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னோடனே பெருமாள் வந்து அப்படியா, கட்டாயம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா மகாலட்சுமி, நீ கவலையே படாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டேட் குறித்து கொடுக்குறேன். டேட் குறித்து கொடுத்த உடனே அது மட்டும் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி இந்த ஊரில் தபஸ், அப்போல்லாம் இது வந்து ஒரு வனாந்திரம், ஆரண்யம் அப்படின்னா வனமாக இருந்ததுனால இந்த ஊருக்கு லக்ஷ்மி உட்காந்து தபஸ் பண்ணதுனால லக்ஷ்மி வனம் அப்படின்னு பேர் வச்சுட்டா. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து செண்பக தோட்டமாக இருந்தது. செண்பகாரண்யம் அப்படின்னு மன்னார்குடிக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த ஊருக்கு லக்ஷ்மியே உட்காந்து தபஸ் பண்ணதுனால லக்ஷ்மி வனம் அப்படின்னு இந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி இந்த பெருமாள் தாயார் கல்யாணத்தை விட்னஸ் பண்ணுறதுக்காக 33 கோடி தேவர்களும் நாங்கள் வி வாண்ட் டு விட்னஸ் யுவர் மேரேஜ் அப்படின்னு சொன்னதுனால 33 கோடி தேவர்களையும் தேனியாக மாற்றி டெய்லி பெருமாள் தாயார் அவ சேவிச்சுட்டு இருக்கிறதாகவும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி உத்தராயணம் தட்சிணாயணம் மாத்திருச்சு அந்த தேன்கூட்லேருந்து எடுத்த தேனை தாயாருக்கு அபிஷேகம் பண்ணுறதாகவும் இப்போ புரிஞ்சுட்டியா? there is a posterior significance, தேன்கூடோட சிக்னிஃபிகன்ஸ், பெருமாள் கல்யாணம் ஆனது, அமிர்த கலச கருடன், இப்படின்னு இந்த கோவிலுக்கு 1 2 இல்லை விஷயம், இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டே இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல் டெம்பிள். இந்த டெம்பிளை சேவிச்சா நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா யூ கட் ஆல் தட்ஸ் குட். பிகாஸ் பெருமாளுக்கும் தாயாருக்கும் இங்கே தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ ஆற்றுல யாருக்காச்சும் கல்யாணத்துக்கு டிலே ஆச்சுன்னா இந்த பெருமாளை போய் சேவிச்சுட்டு வந்துட்டா கல்யாணம் உடனே ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வேணும், எனக்கு வந்து இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், நான் அடுத்த எக்ஸாமில் வந்து நான் 99.99% மார்க் வாங்கணும், இல்லை 100% மார்க் வாங்கணும் அப்படின்னு எதனாவது ஸ்பெசிஃபிக் டீல் இருந்ததுன்னா நேராக இந்த கோவிலுக்கு போயிட்டு பக்ஷிராஜா என்னோட ஆசை இது, எனக்கு இது பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்கு பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு அமிர்த கலசம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா உனக்கு பிடிச்சதை பக்ஷிராஜன் பண்ணா நீ பதிலுக்கு உம்மாச்சிக்கு பிடிச்சதை பண்ணணும் இல்லையா? உன்னை 100% மார்க் வாங்க வச்சுட்டு அவருக்கு நீ ஆனந்தமாக அமிர்த கலசத்தை நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் அதையே பிரசாதமாக கொடுப்பா. சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக எங்கே என்ஜாய் பண்ணலாம்? திருக்கண்ணமங்கையில் போலாமா?